சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. ராக்கெட் உலகத்தில் உங்கள் சாதனைக்கு இணை எதுவுமே இல்லை. விண்வெளித்துறை அப்படிப்பட்ட சாதனை. இந்தியா இடம் தெரியாமல் இருந்தது விண்வெளித்துறையில். இன்றைக்கு அந்த இந்தியா விண்வெளித்துறையில் மகத்தான சாதனை செய்திருக்கு. எல்லா இந்திய உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம் பெற்றுவிட்டது. காரணம், இதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. கலாம் அடக்கமாய் சொன்னார், இதுக்காக நான் ஒருபோதும் பெருமைப்பட்டதில்லை. விண்வெளித்துறையின் அரிய சாதனைகளை நான் தனி மனித சாதனையாக நிகழ்த்தியதாக ஒருபோதும் பெருமைப்பட்டதில்லை, கர்வப்பட்டதில்லை. கடவுளிடம் என் பிரார்த்தனை நேரங்களில் கண்ணீரோடு பிரார்த்திக்கிற போது என்னுடைய கோரிக்கை இதுதான். என்ன கோரிக்கை? என் ஆய்வுக்கூடம், என்னோட லேபரட்டரியில் நடக்க முடியாத பிள்ளைங்க கனமான இரும்பு கம்பிகளை போட்டு நடப்பாங்க. அப்போலாம் எனக்கு மனசு கஷ்டம். கம்பியை தூக்கி கொண்டு நடாத ஊனமுற்ற குழந்தைகள் நடக்கிற போது என் இதயம் கனத்து போகும். இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதற்கு தெரியுமா? இந்த குழந்தைங்கள்லாம் வேகமாக ஓடக்கூடிய அளவில் ஒரு உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்தது. ராக்கெட் விண்வெளித்துறையில் வேகமாக பறப்பதற்கு, விண்வெளிக்கோள் வேகமாக பறப்பதற்காக கண்டறியப்பட்ட உலோகம் இந்த மண்ணில் நடக்க முடியாத குழந்தைகள் பறப்பதற்கும் ஓடுவதற்கும் பயன்படுகிறதே. அதற்காக நான் கடவுளுக்கு கோடி நன்றிகள் சொல்கிறேன். விண்வெளித்துறையின் ராக்கெட் பறப்பதல்ல என் கண்டறிதல், அன்பான குழந்தைகள் வேகமாய் நடப்பதற்கு பயன்படுகிற உலோகத்தை ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததுதான் என் சாதனை என்று சொல்ல மாட்டேன், கடவுளுக்கு நன்றியாய் சொல்வேன். இதுதான் அன்பின் பாதையில் அறிவு பயணிப்பது. போரற்ற உலகம் வேண்டும்னு ஆசைப்படுறோம். கம்பன் சொன்னான், யாருடும் பகை உலகன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னா. போரற்ற உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அரசர்கள் வெல்வது அதிசயம் அல்ல, ஆண்டவன் வெல்வது அற்புதம் அல்ல, மானுடம் வென்றதமா என்று உறக்க கூவினான் கம்பன். மானுடம் எப்போ வெற்றி பெறும்? இரண்டாம் உலகப் போர் நடந்துச்சு. அழிவுகள்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதிலிருந்து மீள்வதற்கு நாம் உலக மானுடம் பட்ட சிரமங்கள் கொஞ்சம் அல்ல. ஜப்பான் தேசத்து மீது நடத்திய வல்லரசின் தாக்குதல் வாழும் தலைமுறை மட்டுமில்லை, இனி பிறக்க போகிற குழந்தைங்க கூட அந்த கதிரியக்க தாக்குதல். ஜப்பான் ஒரு சேலஞ்சை எடுத்துச்சு. என்ன? நம்ம போருக்கு போக வேண்டாம், நமக்கு அழிவை தேடி தந்து ஹீரோஷிமா நாகாசாகி விபத்துக்கு காரணமான வல்லரசு மேலே சண்டை போட வேண்டாம். அப்புறம் என்ன செய்ய போறீங்க? ஒரு சூளுரை உறுதி. உலக தொழில் வணிக சந்தையில் வல்லரசாய் இருக்கிற அந்த வல்லரசை வீழ்த்தி தொழில் வணிக பொருளாதாரத்தில் அந்த வல்லரசின் இடத்தை, இலக்கை அடைவதுதான் ஜப்பானின் முயற்சி என்று எடுத்தார். கொஞ்ச நாளில் எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான். அந்த வல்லரசு நாடு அகற்றப்பட்டு ஜப்பான் அந்த இடத்தை பிடிச்சது. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், செருநர் செருக்கருக்கும் பொருள் எஃகு அதனின் கூறியது இயல்பு. இதுதான்